2024 துபாய் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் துபாய் அரசாங்கம் உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டில் தான் முதலீடுகள் அப்புறம் வரி விதிப்பு சம்பந்தமான ஒப்பந்தங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. துபாயில் நடைபெற்ற 2024 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் நகர்ப்புற போக்குவரத்தில் புதிய தரத்தை கொண்டு வரும் நோக்கத்தோட உலகின் முதல் விமான டாக்ஸி சேவையை அறிமுகப்படுத்துவதற்கான புதிய ஒப்பந்தங்களை வெளியிட்டிருக்காங்க. ஜாபி ஏவியேஷன் S4 விமானத்தை மையமாக கொண்டு இந்த முயற்சியை துபாய் அரசாங்கம் எடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வடிவமைப்பு கொண்ட இந்த விமானம் மின்சாரத்தில் இயங்கக்கூடியதுங்க. ஜாபி ஏவியேஷன் S4ஓட முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துருவோம். விமானத்தில் 4 பயணிகளும் ஒரு விமானியும் பயணம் செய்யும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க. 6 ப்ரொப்பலர்களை இயக்கும் திறன் கொண்ட 4 பேட்டரி பேக்குகள் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்குங்க. இந்த விமானத்தோட டாப் ஸ்பீடு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 321 km/h. அதே மாதிரி அதிகபட்சமாக 161 km தூரம் வரைக்கும் செல்லும். சினிமா படங்களில் பெரிய பெரிய கட்டடங்களில் விமானம் இறங்கி போகும் பார்த்தீங்களா, அதை டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு லேண்டிங் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா வெர்டிக்கல் டேக் ஆஃப் அப்புறம் வெர்டிக்கல் லேண்டிங் வசதி கொண்ட ஒரு விமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிஷன் குறைவாக இருக்குங்க. அது மாதிரி பேட்ரி சார்ஜ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா விமானங்களுக்கு இடையே பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஏர் டாக்ஸி திட்டத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த விமானம் பேட்டரியில் இயங்குறதுனால பயணம் செய்யும்போது அதிகப்படியான இரைச்சல் இருக்காதுங்க. ஒவ்வொரு பயணங்களுக்கு நடுவே ஸ்விஃப்ட் ரீசார்ஜ் செய்யும் வசதி இந்த விமானத்தில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேம்படுத்தப்பட்ட கன்வீனியன்ஸ் பயணிகளுக்கு இந்த விமானத்தில் கிடைக்குதுங்க. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விமானம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அமைஞ்சிருக்கு. இந்த ஏர் டாக்ஸி திட்டம் 2026ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2024ஆம் ஆண்டுக்கான உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் ஏர் டாக்ஸியை ஒரு பக்கம் அறிமுகப்படுத்தி இன்னொரு பக்கம் முதலீடுகளை ஊக்குவிக்கும் வரி விதிப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை மையமாக கொண்ட முக்கிய ஒப்பந்தங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தோட நிதி அமைச்சகம் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்களில் முக்கியமான ஒப்பந்தம் எது அப்படின்னா முதலீடு அப்புறம் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்களில் எந்த நாட்டு கூட யுனைடெட் அரப் அமீரகம் கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவைத், பஹ்ரைன் அப்புறம் எகிப்து நாடுங்க. பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துறதுக்காகவும் எல்லை தாண்டிய முதலீடு அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காகவும் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்காங்க.